தில்லி தமிழ் மக்கள் தங்கள் வழிபாட்டு முறைகளை இந்த நிஜாமுதீன் பகுதியிலே ஆரம்பித்தார்கள். 50 வருடத்துக்கு முன்பு சிறுக சிறுக இந்த வழிபாட்டு முறைகளை கட்டியமைத்தார்கள். கடவுள் தன்னை எப்படியெல்லாம் சோதிக்கிறார் என்று இப்பொழுது இவர்கள் குழப்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தில்லி தமிழ் மக்கள் வாருங்கள் சென்று பார்ப்போம். இவருடைய வாழ்க்கை நிலை இப்பொழுது இடிபாட்டுக்குள்ளே சிக்கி கிடக்க தவிக்கும் மக்கள், படிக்கும் பிள்ளைகள் பள்ளியின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சின்னண்ணன், பெரிய அண்ணன், கருப்பண்ணன், பெரிய அம்மா என்று சொல்லக்கூடிய இந்த கடவுளின் வழிபாட்டு முறைகள் கை கொடுக்குமா? கேள்விக்குறிகளுக்கு முன்பு இந்த தில்லி தமிழ் தாய் வாழும் மக்கள் வாருங்கள் காண்போம் கண்ணீருடன். மெட்ரோ கார்னர் தான் வந்து அங்கே நடுவில் வந்து செவரு ஃபுல்லாக வாய்க்கா ஃபுல்லாக மூடிட்டு ஒரு சின்ன பழுப்பு, ஒரு 4 பழுப்பு வச்சு தான் அவங்களால தான் ஆனதை தண்ணி திரும்பி பேங்க் அடிச்சு. ஆனால் எல்லாம் பட்டி வந்து எங்கள் மேலே போட்டாங்க. எங்கள் மேலே போட்டு இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு நோட்டீஸும் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான், 2 நாள் கூட இல்லை. இப்போ ஞாயிற்றுக்கிழமை உடைச்சாங்க, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் தான் நைட்டு 8 மணிக்கு மேலே வந்து நோட்டீஸ் விட்றாங்க, நீங்கள் காலி பண்ணுங்கன்னு. நாங்கள் இந்த 1.5 நாளில் எப்படி தான் நாங்கள் காலி பண்ண முடியும்? சரிங்களா? அந்த 1.5 நாளில் கூட விடாமல் காலி பண்ண முடியும். எங்கள் சாமான்லாம் நிறையா மாட்டிக்கிச்சு உள்ளே. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கள் பக்கத்தில் ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸ்கூல் இல்லை, எதுவும் தமிழ் ஸ்கூலு. நாங்கள் என்ன பண்ணோம், தில்லிக்குள்ளே 7 பிரான்ச் இருக்குது. இந்த 7 பிரான்ச் பக்கத்தில் வந்து எங்கன்னா எங்களுக்கு வீடு கொடுங்க, நாங்கள் கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம், கோர்ட்லேயும் கோரிக்கை வச்சோம். அந்த டைமில் நாங்களாக போய் தேடி பார்த்து துவாரகா செக்டர் 16B அங்கே வந்து 900 வீடு இருக்குது. அந்த 900 வீட்லேயாவது எங்களுக்கு கொடுங்க. 2000 கட்டணம் வீடு அது. சரி, அந்த பழைய வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு கொடுங்க. எங்கள் பசங்களுக்கும் வாழ்வாதாரம் கிடச்சி, பசங்களும் படிப்புக்கு ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. எங்கள் லேடிஸுக்கும் ஆம்பளைங்களுக்கும் எல்லாத்துக்குமே வாழ்வாதாரம் எல்லாம் இருக்குது அங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த கேட்டோம். அந்த இடத்துல கேட்டதுக்கு நேராக டிடிஏக்காரங்க என்ன சொன்னாங்க, அது எங்கள் ஏரியா இல்லை, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இடம், அந்த இடத்த நாங்கள் கொடுக்க முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பிஜேபி தான், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பிஜேபி தான், அது இவங்க எங்களுக்கு கொடுக்க மாட்டோன்னு இது பண்ணி எங்கேயுமே ஒன்றுமே வழி இல்லாமல் வாழ்வாதாரமே இல்லாத இடம் நரேலா G7 அந்த இடத்த ஒன்று விட்டுருக்காங்க. எங்கள் பசங்களுக்கும் படிக்க வைக்கிறது அங்கே ஸ்கூல் எதுவும் பக்கத்தில் இல்லை. தமிழ் ஸ்கூலும் இல்லை, ஹிந்தி ஸ்கூல் இருக்குது. அதுலேயும் வந்து இத்தனை பசங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க. சரிங்களா? ஆனால் கோர்ட் சொல்லி உங்களுக்கு அட்மிஷன் பண்ணி கொடுங்கன்னு. நாங்கள் வாழ்வாதாரமே இல்லாமல் அங்கே போய் என்னங்க பண்ணுறது? இப்போ உங்களுக்கு வேலைக்கு போகணுன்னா கூட ரொம்ப தூரமாக இருக்குது. வேலைக்கு போனால் இங்கேருந்து ஃபுல்லாக வந்து 50 கிலோமீட்டர் தூரங்க. 50 கிலோமீட்டர் தூரம். இங்கே தான் நாங்கள் எல்லாமே வண்டி துடைக்கிற வேலையிலேருந்து கடையில் வேலை செய்கிறோம். ஒருத்தவங்க டிரைவராக வேலை செய்கிறாங்க, ஒரு சிலர் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. அங்கேருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து இங்கே வரணுன்னா இங்கே டிராஃபிக்கில் மேக்ஸிமம் 3 மணி நேரம் ஆகும் வரத்துக்கு. அந்த 3 மணி நேரம் நாங்கள் எப்போ ஆஃபீஸுக்கு வந்து எத்தனை மணிக்கு கிளம்புறது நீங்களே யோசிச்சு பாருங்கள். 9 மணியில் ஆஃபீஸில் இருக்கணும், எத்தனை மணிக்கு கிளம்புறது யோசிச்சு பாருங்கள். இதேமாதிரி நிலைமையில் உண்மையை எங்களை விட்டுருவாங்க. நாங்கள் எங்களை பக்கத்தில் எங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்கும்போது கேட்டது தரமாட்டேன்ட்டாங்க இங்கே கவர்மெண்ட்டு. சரிங்கண்ணா, இதை பற்றி நம்ம பேசலாம். நம்ம முக்கிய அதிகாரிகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துக்கு தான் நீங்கள் போயான்னு ஒரு முடிவாக தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த பிள்ளைங்களுடைய வளர்ச்சிக்காக வேண்டி எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்கள் அதை முயற்சிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தண்ணி வசதி கூட இங்கே இல்லாமல் இருக்குன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ஏன்னா சீக்கிரமாக வந்து வீட்டை கள்ளி போக முடியாது. வயசான அம்மா பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. இவங்களாம் நம்ம எந்த இடத்துக்கு போகிறது? அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ சீக்கிரம் நம்ம வீட்டை காலி பண்ணி எங்கேயும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இங்கே இருக்கிறாங்க. பார்ப்போம் மக்களே. நான் நாளைக்கு இன்னும் மற்ற இனங்களோடு நான் சந்தித்து இந்த நியூஸுக்காக நான் வந்து ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய தமிழினம் வீழ்ந்து விடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் வேண்டி நாம் தமிழர் கட்சி பல வழிகளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த அரசாங்கம் பிஜேபி அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அதில் அது தமிழ்நாட்டில் உள்ள டிஎம்கே ஸ்டாலின் மாடல் அரசாக இருந்தாலும் சரி, அது உற்று கூர்ந்து இந்த மக்களுக்கு ஒரு நன்மை செய்ய வேணும். இந்த பிள்ளைங்களுடைய வாழ்வாதாரம், படிப்பினுடைய பிரச்சனைகள் நல்லா ஓடிட்டுருக்குது. மக்களே, நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள். இதுக்குரிய காரணங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் செய்து முடிக்கலாம். மீண்டும் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்கள் ஜேஎஸ்கே.
தேவைப்பட்ட விஷயங்களை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இங்கே தமிழர் வாழ்ந்த பகுதியில் நிஜாமுதீன் பக்கத்தில் நேற்று இடித்த அந்த காரணத்தினால தான் நம்ம இப்போ பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இவங்களும் கோர்ட்டு பண்ணி எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்து எல்லாம் இங்கே எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் யாரும் வந்து நமக்கு தமிழ் இனத்துக்குன்னு உதவி செய்ய யாரும் கிடையாது. காரணம் என்னென்னா நம்மளுடைய வீக்னஸ் தான். நம்மளுடைய தேவையில்லாத விஷயங்களை நாம் இல்லீகலாக இங்கே வீடு கட்டுறதும், சாராயம் குடிக்கிறதும், சரியாக பிள்ளைங்களை பள்ளிக்கு அனுப்பாததும், ஒழுக்கமின்மை என்பதை காரணம் வச்சு தான் இங்கே இந்த மாதிரி நடந்திருக்குன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, இருந்தாலும் இன்றைக்கி நேரில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் வரும்போது தான் இங்கே சில பேருக்கு. உங்கள் பேர் என்னங்கன்னா? என் பேர் அருண். இவங்க பேர் அருண்ங்கிற ஒரு அண்ணங்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். இவங்க வந்து என்னன்னா ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்கிறாங்க. வீடு இடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஃபீலிங், அவங்களுடைய என்ன எஃபர்ட்டில் இருந்தாங்கன்னு தெரியல. எப்பயும் போல தான் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். இப்போ நம்ம அவர்கிட்ட கேட்போம் எப்படி இடித்தாங்கன்னு சொல்லுங்கள். என்ன எப்படி? நான் எங்கள் அப்பாவே 10 வயசில் இருக்கும்போது தான் தில்லிக்கு வந்தாருங்க. அதுக்கப்புறம் இப்போ அன்பு உறவுகளே, நீங்கள் இந்த காணொலி மூலம் நீங்கள் பார்த்தது எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. பார்த்தீங்க நீங்கள் வீடியோவில் அந்த அம்மா புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் வீடு இல்லாமல் அந்த இடத்தை வந்து பார்த்து கண்ணீர் விடிக்கிறார்கள். இங்கே தான் வாழ்ந்தோம் பிறந்தோம் என்று. சரி, இருந்தாலும் நமக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கை, தமிழ் பள்ளிக்கூடம் இங்கே இல்லை. என் ஊருக்கு போனால் என் பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க, எப்படி எழுத்து கூட்டி படிப்பாங்க, என் நாட்டுக்கு போனால் தமிழ் படிக்காத நான் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இவர்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை நான் கண்டுகொண்டேன். தமிழ் பள்ளிக்கூடம் இங்கே வேண்டும். இங்கே ஒரு 8 ஸ்கூல் இருக்குது, 8 பள்ளிக்கூடம் இருக்கிறது. அத்தனையும் தில்லி தமிழ் வாழ் மக்களுக்காக கட்டப்பட்டது. அது இப்பொழுது படித்து கொண்டிருக்கிற மற்ற தேசிய இன பிள்ளைகளும் படிக்கிறார்கள், விரும்பி படிக்கிறாங்க, ரொம்ப படிக்கிறாங்க. என்னுடைய மகன் குடும்பங்களுடைய சொந்த பந்தங்களுடைய பிள்ளைகளும் அங்கே படிக்கிறார்கள் நன்றாக. 1923 இந்த பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டது. மரத்துக்கடியில் அமர வைத்து படிக்க வைத்து, அதுக்கு பிறகு பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் அப்புறம் அவர்களுக்கு ஒரு கட்டடங்களை கட்டி கொடுத்து, அப்புறம் மந்திர்மார்க்குன்னு ஒரு இடத்துல தமிழ் தில்லி ஸ்கூல் உருவாக்கப்பட்டது. இது மறக்க முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வீடுகள் இடிப்பினுடைய காரணத்தினால இந்த பிள்ளைங்களுடைய படிப்பு இந்தி ஸ்கூலில் கூட இவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. அதாவது நார்த் இந்தியா தில்லி பட்டணத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட இடம் கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் என்று தெரியவில்லை. காரணம் இங்கே இடம் இல்லை என்று சொல்கிறார்கள். இன்னும் வேறு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நாம் சேர்க்கைக்கு கொண்டு போனோம்னா ரொம்ப தூரமாக இருக்கிறது. பிள்ளைகள் எப்படி பயணம் செய்து படிப்பார்கள் என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது மக்களே. ஆகையால் நாம் தமிழர் கட்சி, சீமான் அண்ணன், இன்னும் நிறைய பெரிய தலைவர்கள், நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்களெல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒன்று செய்யலாம். ஏன் திரும்பவும் ஒரு காமராஜர் வரமாட்டாரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன காமராஜர் வரமாட்டார்ன்னு சொல்கிறேன். மறுபடியும் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுக்க மாட்டாங்களா? இப்போ புதிதாக கொடுத்துக்கிற இடத்துல பள்ளிக்கூடத்தை சீக்கிரமாக கட்டி கொடுக்க முடியுமா? அங்கே இன்னொரு தில்லி தமிழ் பள்ளிக்கூடத்தை அடுத்த ஒரு பிரான்ச், அடுத்த ஒரு பகுதியாக கட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இவர்கள் எழுப்புகிறார்கள். நிச்சயமாக அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தை கட்ட வேண்டும். இந்த ஜனங்கள் அங்கே வேலைவாய்ப்பு பகுதிகளை அந்த இடத்துல வாக்கிய செய்ய வேண்டும். வளர்ச்சி இந்தியாவில் இது ரொம்ப முக்கியம்னு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மக்களை நாம் அடுத்த காணொலி மூலம் சந்திப்போம். இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. உங்களுடைய நம்பிக்கை, நம்மளுடைய வேண்டுதல் கடவுள் நிச்சயம் கேட்பார், இந்த அரசியல்வாதிகளும் கேட்பார்கள் என்ற ஒரு அன்பிலே ஆதரவிலே காணொலியை மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கும் வரை சாதனை காணொலி மூலம் உங்களை சந்திக்கும் சரவணகுமார். வணக்கம் மக்களே.